ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை வாட்டரில் உப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து புழு பூச்சி ஏதாவது இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் போட்டு ஒரு 2 to 5 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவர் கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கலருக்காக 4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தின்னாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவரை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. எண்ணெயோட இந்த சலசலப்பு அரங்குற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சூடாக்கும் போதே சாப்பிடுங்க, ஏன்னா ஆறிடுச்சுன்னா வந்து கிறிஸ்பியாக இருக்காதுங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.